அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறது. அதாவது பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அதுதான் நம்ம உடம்புல இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இதை தான் நம்ம சித்த மருத்துவத்தில் பஞ்சபூத கோட்பாடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த பஞ்சபூத கோட்பாடுனா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். பஞ்சபூதம் அப்படின்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது எல்லாமே பஞ்சபூதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் எப்படி நம்ம உடம்புல இந்த பஞ்சபூதம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம பூமியில் நிலம் தான் மரம், செடி, கொடி எல்லா உயிருமே தாங்குது. அந்த வகையில் நம்ம உடம்புல எலும்பு, தசை, தோல், முடி, நகம் இது எல்லாமே நிலம்னு சொல்லுவோம். ஏன்னா எதெல்லாம் ஹார்ட் சப்ஸ்டன்ஸாக இருக்கோ, நம்ம உடம்புக்கு உறுதியையும் வடிவமைப்பையும் கொடுக்குதோ அதுதான் அந்த நிலம் சம்பந்தமான கூறு அப்படின்னு சொல்கிறோம். இது பிருத்திவினும் நம்ம குறிப்பிடலாம். அடுத்ததான் நீர். நம்ம பூமியில் 70% நீர் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புலேயும் 70% நீர் இருக்குது. நம்ம உடம்புல ரத்தமாக இருக்கட்டும், நிணநீராகட்டும், வியர்வையாக இருக்கட்டும், உமிழ்நீராக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த நீர் சம்பந்தமான கூறு தான். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஊரில் ஆறில் நீர் குறைஞ்சிட்டு வத்திருச்சு அப்படின்னா அந்த ஊரே ட்ரை ஆகிட்டு வறட்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம உடம்புலேயே நீர்ச்சத்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஆற்றலும் குறைஞ்சி போகும். நீர் ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல எல்லா விதமான மாற்றங்கள், வளர்ச்சிதை மாற்றம் நடக்கணும் அப்படின்னா நீர் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அடுத்ததா நெருப்பு, தேயுன்னு சொல்லுவோம். இந்த நெருப்பு பூதத்தோட நிலைப்பாடை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பூமிக்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது, சூரியன்லேருந்து ஆற்றல் வருது. அதே மாதிரி நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவோம், அது பவர் ஹவுஸ். அதுதான் நம்ம உடம்புல உள்ள செல்லோட டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. அதே மாதிரி நம்ம உடம்புலையும் 37 டிகிரி செல்சியஸ் 98.6 மெயின்டைன் ஆகுதுக்கு காரணம் இந்த நெருப்பு நம்ம உடம்பை பாதுகாக்குது. ஸோ ஜீரண சக்தியாக இருக்கலாம், ஜடராக்கின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் இந்த நெருப்பு அவசியம். நெருப்பு இருக்க வரைக்கும் தான் நம்ம உடம்புல உயிர் இருக்குங்க காரணம் அது இதே தான். ஸோ நெருப்பு அவ்வளோ முக்கியமான ஒரு பூதமாக கருதப்படுது. அடுத்ததான் காற்று. நம்ம பிரபஞ்சத்தில் காற்று நிறைஞ்சிருக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம உடம்புலையும் ஒரு விதம் ஆக்சிஜன் மட்டுமா இருக்குது, எல்லா விதமான வாயுக்கும் இருக்குது. சித்த மருத்துவத்தில் 10 விதமான வாயு நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்கிறாங்க. பிராணன், அபானன், வியானன், உதானன், இந்த மாதிரி 10 விதமான வாயுக்கள் நம்ம உடம்புல இயக்குது. நம்ம ஹார்ட் பம்பா பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம உடம்புல அபானன் சொல்கிறது, இந்த எல்லா வாயுக்களும் நிறைஞ்சு தான் நம்ம உடம்பு. ஸோ இந்த வாயுக்களும் நம்ம உடம்பை இயக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. நரம்புகளில் குறிப்பாக அந்த வாயுக்கள் நிறைஞ்சிருக்கு. அடுத்ததா ஆகாயம். ஆகாயம்னு சொன்னால் வெற்றிடம். இந்த மற்ற பூதங்கள் எல்லாமே இந்த வெற்றிடத்தில் தான், இந்த ஆகாயத்தில் தான் இருக்குது. நம்ம உடம்பு எடுத்துட்டோம்னா மனசு சம்மந்தமானது, நம்மளுடைய எண்ணங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய 6th சென்ஸாக இருக்கட்டும், மீது எல்லாம் உடல் சார்ந்ததுனாலும் நம்ம இந்த இயக்க சம்மந்தமான, நம்ம மனது சம்மந்தமான எல்லாமே இந்த ஆகாயத்தில் தான் அடங்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த நம்ம பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய இந்த 5 பூதமும் நம்ம உடம்புல எப்படி இயங்குது அப்படின்னு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, நம்ம பிரபஞ்சத்தில் ஏதாவது மாற்றம் இருந்தால் நம்ம உடம்புலேயே மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இந்த 5 பூதமும் சமநிலையாக இருக்கும்போது காலநிலை சமமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்பும் சமமாக இயங்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இதில் ஏதாவது ஒன்று கூடியோ குறைஞ்சோ வரும்போது நோய் நம்ம உடம்புல ஆரம்பிக்குது. இங்கே தட்பவெப்பநிலை மாறுபாடு, அதனால் இயற்கை அழிவு இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த வகையில் நம்ம இயற்கையோடு இணைந்து பஞ்சபூதத்தை பாதுகாத்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சித்த மருத்துவத்தோட அடிப்படை. ஸோ இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நோயில்லா வாழ்வுக்கு இந்த பஞ்சபூதம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி சித்த மருத்துவத்தோட அடிப்படை தத்துவங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.